அனுர அரசில் 2 தமிழ் அமைச்சர்கள். அனுர அரசில் சம்பளமின்றி பணியாற்ற உள்ள அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள். சஜித் அணிக்குள் கடும் குழப்பம். பதவியிலிருந்து நீக்க நடவடிக்கை. பிரிவினைவாத அரசியலுக்கு முற்றுப்புள்ளி. புதிய அமைச்சர்கள் முன் அனுரகுமார திசாநாயக்க பெருமிதம். ஓரிரு நாட்களில் நாட்டை கட்டியெழுப்ப முடியாது. தேசிய மக்கள் சக்தி. வடக்கில் தமிழ் கட்சிகளின் வாக்குகளை உடைத்த அனுரவின் நகர்வு. இலங்கையின் வரலாற்றில் மிகவும் எளிமையான முறையில் இன்றைய தினம் அமைச்சரவை அமைச்சர்கள் பதவிப் பிரமாணம் செய்து கொண்டனர். ஜனாதிபதி செயலகத்தில் இன்று காலை நடைபெற்ற பதவிப் பிரமாண நிகழ்வின் போது 21 அமைச்சர்கள் சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டனர். இதில் 2 தமிழ் அமைச்சர்கள் பதவியேற்றனர். அதில் ராமலிங்கம் சந்திரசேகர் தமிழ் மொழியில் சத்தியப்பிரமாணம் செய்ததுடன் அது தொடர்பான தமிழ் ஆவணத்திலும் கையெழுத்திட்டார். மாத்தறையைச் சேர்ந்த தமிழ் பெண்ணான சரோஜா சாவித்ரி போல்ராஜ் அமைச்சராக இன்று பதவியேற்றார். வழமையை விட குறைந்த அளவான அமைச்சுக்கள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அதற்கு பொருத்தமான உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளமை குறித்து பலரும் பாராட்டுக்களை தெரிவித்துள்ளனர். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு சம்பளம் கிடையாது என தெரிவிக்கப்படுகிறது. அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் சம்பளம் பெற்றுக் கொள்ளாது தமது கடமைகளை முன்னெடுக்க ஆயத்தமாக உள்ளதாக கட்சியின் அனுராதபுரம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சுசந்த குமார தெரிவித்துள்ளார். இது தொடர்பிலான ஆரம்ப இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். ஊடக சந்திப்பொன்றில் பங்கு பற்றி உரையாற்றிய போது அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். கடந்த 76 வருடங்களாக மகிழ்ச்சியாக வாழ்வது என்பது மக்களுக்கு வெறும் கனவாக காணப்பட்டது எனவும் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகள் கூறுவது போன்று தற்போதைய அரசாங்கம் குறுகிய காலத்தில் விழுந்துவிடாது என சுசந்த குமார மேலும் தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி கட்சிக்குள் குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளதாக கட்சி தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதற்கமைய சஜித் பிரேமதாச கட்சியின் தலைவராக செயற்படுவதுடன் எதிர்க்கட்சித் தலைவர் பதவி அர்ஷடி சில்வாவுக்கு வழங்கப்பட வேண்டும் என அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டுள்ளன. சஜித் பிரேமதாச தொடர்ச்சியாக 2 ஜனாதிபதி தேர்தலிலும் 2 பொது தேர்தலிலும் தோல்வியடைந்த நிலையில் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சஜித் பிரேமதாச 2 சந்தர்ப்பங்களிலும் ஆளும் கட்சிக்கு 3/2 அதிகாரம் கிடைப்பதை தடுக்க முடியவில்லை. அத்துடன் எதிர்க்கட்சித் தலைவரின் அதிகாரத்தின் கீழ் பல விடயங்களை நாடாளுமன்றத்தில் தலையிட்டு விவாதித்த போதும் அது மக்களை கவரவில்லை. இந்த செயற்பாடுகளை சஜித்தை ஆதரிக்கும் மக்கள் மத்தியில் விரக்தி நிலையை ஏற்படுத்தியுள்ளது. பாரம்பரியமான கட்சி அரசியலை மக்கள் கடுமையாக நிராகரித்துள்ள நிலையில் அந்த சமூகத்துக்கு தீர்வு காணும் வகையில் கட்சியில் குறிப்பிடத்தக்க மாற்றம் செய்யப்பட வேண்டும் என கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய பிரபல படித்த புத்திசாலித்தனமான நாடாளுமன்ற உறுப்பினரான அர்ஷடி சில்வாவை எதிர்க்கட்சித் தலைவராக நியமிப்பதன் மூலம் அரசாங்கத்தை வெற்றிகரமாக எதிர்கொள்ள முடியும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையின் வரலாற்றில் அரசியல் வரைபடம் மாற்றமடைந்துள்ளது. பிரிவினை அரசியல் இனியும் தேவையில்லை என்பதை இந்த தேர்தல் நிரூபித்துள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இன்று முற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் புதிய அமைச்சரவை ஜனாதிபதி தலைமையில் பொறுப்பேற்றுக் கொண்டது. இதனையடுத்து புதிய அமைச்சர்கள் முன்னிலையில் உரையாற்றிய போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இங்கு தொடர்ந்தும் தெரிவிக்கையில், பொது தேர்தலின் போது தேசிய மக்கள் சக்திக்கு பலமான ஆணையை வழங்கிய அனைத்து மக்களுக்கும் எமது நன்றிகள். பொதுமக்களின் எதிர்பார்ப்புகளையும் அபிலாஷைகளையும் நிறைவேற்றுவதே அரசாங்கத்தின் பொறுப்பாகும். அமைச்சர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள வரம்பற்ற அதிகாரத்தை பொறுப்புடன் கையாள வேண்டும். மக்களின் கடின உழைப்பு மற்றும் எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் வெற்றியடைய செய்யும் வகையில் நல்லாட்சி இருக்க வேண்டும். நாட்டில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் பெரும்பான்மை அதிகாரம் ஆட்சியாளர்களுக்கு கிடைத்தது. அதிகாரத்தின் ஊடாக மக்களின் தேவைகளை நிறைவேற்றுவதே அரசாங்கத்தின் நோக்கமாகும். மக்கள் வழங்கியுள்ள அதிகாரமானது பொறுப்பு வாய்ந்தது. எந்தவொரு அதிகாரமும் வழங்கப்பட்டாலும் அதில் பொறுப்புடன் செயற்பட வேண்டியுள்ளது. வெற்றி பெரியது. அந்த வெற்றிக்காக நம்மீது சுமத்தப்பட்ட பொறுப்புகள் சமமானவை. பிரிவினை அரசியல் இனியும் தேவையில்லை என்பதை இந்த தேர்தல் நிரூபித்துள்ளது. இலங்கையின் அரசியல் கலாச்சாரம் நீண்ட காலமாக வடக்கை தெற்குக்கு எதிராகவும் அதற்கு நேர்மாறாகவும் நிறுத்தும் முயற்சிகளால் வரையறுக்கப்படுகிறது. இருப்பினும் பிளவுபடுத்தும் அரசியல் இனியும் ஆட்சி செய்யாது என்பதை இந்த தேர்தல் காட்டுகிறது. இது அனைத்து மக்களின் அபிலாஷைகளையும் வெற்றிகரமாக ஒரே மையத்துக்கு கொண்டு வந்துள்ளது. தேசிய மக்கள் சக்திக்கு வலுவான மக்கள் ஆணையை வழங்க முயற்சித்த அனைத்து மக்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். தேசிய மக்கள் சக்தியின் அபிலாஷைகளை நிறைவேற்றுவதற்கு அனைத்து மக்களின் ஆதரவு தேவை. இதன் பின்னர் நாம் வெற்றிகரமான முறையில் அனைத்து வேலை திட்டங்களையும் முன்னெடுப்பதற்கு எதிர்பார்த்துள்ளோம். இலங்கையை மறுமலர்ச்சி யுகத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஓரிரு நாட்களில் நாட்டை கட்டியெழுப்ப முடியாது என தேசிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் புதிய நாடாளுமன்ற உறுப்பினர் சமந்த வித்யாரத்ன இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார்.
76 வருடங்களாக அளிக்கப்பட்ட இந்த நாட்டை ஒரு வருடத்திலேனும் மீட்க முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டை கட்டியெழுப்பும் நடவடிக்கை அரசாங்கத்தினால் மட்டும் செய்யக்கூடிய விடயமல்ல எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் வெற்றியின் பின்னர் மக்களுக்கு நன்றி பாராட்டும் நிகழ்வில் பங்கேற்ற போது அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். பாரிய அளவிலான மோசடிகள் தொடர்பில் விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். தமிழ் சமூகமானது தமிழ் தேசிய கட்சிகளுக்கு வாக்களிக்கும் முறையை உடைத்து தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிக்க முன்வந்தமைக்கு வடக்கில் திடீரென வீசிய அணுர் அலையே காரணம் என யாழ் பல்கலைக்கழகத்தின் சமூகவியல் சிரேஷ்ட விரிவுரையாளர் அகிலன் கதிர்காமர் சுட்டிக்காட்டியுள்ளார். தேசிய மக்கள் சக்தியானது பொதுத் தேர்தலில் 2/3 பெரும்பான்மையை பெற்று முக்கிய அரசியல் வரலாற்றை படைக்க வடக்கில் உள்ள தமிழ் சமூகத்தின் பங்கு முக்கியமானது எனவும் கூறியுள்ளார். சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலிலேயே அவர் இந்த விடயத்தினை கூறியுள்ளார். குறிப்பாக தமிழ் சமூகம் தமிழ் கட்சிகளுக்கு வாக்களிக்கும் முறைமை உடைக்கப்பட்டு தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்தமையானது இந்த நாட்டின் முக்கிய வரலாறாகும் எனவும் கூறியுள்ளார். மேலும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு சில வாரங்களுக்கு முன்னர் வடக்கில் தமிழ் சமூகத்தினர் மத்தியில் அனுர தொடர்பிலான தெளிவான ஆதரவு அலை வீசியதை அவதானிக்க முடிந்ததாகவும் விரிவுரையாளர் தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் பல தமிழ் வாக்காளர்கள் தமது சமூகத்தின் அரசியல் தலைவர்கள் தமக்கான சிறந்த தேர்வு தொடர்பான வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறியமைக்காக அவர்கள் மீது கோபம் அடைந்துள்ளதாகவும் அகிலன் கதிர்காமர் விளக்கமளித்துள்ளார். எனினும் வடக்கு மற்றும் கிழக்கு மக்களின் கவலைகளை நிவர்த்தி செய்வதற்கு இலங்கை அரசாங்கம் ராணுவம் மற்றும் ஏனைய அரசு திணைக்களங்களால் குறிப்பாக உள்நாட்டு யுத்தத்தின் போது கையகப்படுத்தப்பட்ட காணிகளை மீள வழங்க வேண்டும் எனவும் நாட்டின் தமிழ் மற்றும் முஸ்லிம் சிறுபான்மையினரின் கவலைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.